தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. ஐந்தாவதாக பால் சொல்லும் போது யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 13:25. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, யோவான் தனது பணிவிடையின் ஓட்டத்தை நிறைவேற்றின போது என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் செய்த மினிஸ்ட்ரியை ஓட்டத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். தன் பணிவிடையின் ஓட்டம். பிரைஸ் காட். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டம் என்பது அவர் கர்த்தருக்காக செய்த ஊழியத்தை அங்கே குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:24 என் ஓட்டத்தை முடிக்கவும் அவரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 2:2 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கலாத்தியர் 2:2 கூட வாசிங்க. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு, ஓடுகிறது வீணாய் போகாதபடிக்கு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக நாம் செய்யக்கூடிய பர்சனல் இவாஞ்சலிசம், ஜெபம், ஆத்துமாதாயம், நல்ல ஆராதனை, இதெல்லாம் ஆண்டவருக்கு, அதாவது பணிவிடையின் ஓட்டம். Who are you என்று சொன்னால், all of us we all are servant of God. ஆண்டவர், நாம் ஒரு காலத்தில் பாவத்துக்கு சாத்தானுக்கு சேவை செய்தோம். நம்மை கர்த்தர் மீட்டெடுத்து இன்றைக்கு நம்மை அவருடைய சேவர்களாக மாற்றியிருக்கிறார். இந்த உலகத்தில் பல சேவர்கள் உண்டு. அல்லேலூயா. உலகத்தில் பல எல்லா ஃபீல்ட் மக்கள் ஏதோ ஒரு ஆளுக்கு பணிவிடை செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். நாம் கிறிஸ்துவின் பணியாளர்கள். தேவனுக்கு சேவை செய்யும்படி நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய புகழையும் தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நாம் தான் இந்த உலகத்துக்கு அறிவிக்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகையினால நம்ம ஊழியத்தை நாம நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருக்காக நாம் செய்கிற சேவை என்பது ஒரு ஊழியம், ஊழியமாகிய ஓட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் தடைகள் பல கண்டிப்பாக வரலாம். இந்த தடைகளை தாண்டி தான் என்ன செய்யணும், ஓடணும். கலாத்தியர்லே அப்போஸ்தலனாகிய பவுல், இதுவரைக்கு நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, உங்களை தடை செய்தவன் யார் என்று சொல்வதை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் கலாத்தியர் 4:7, கலாத்தியர் 4:7 நினைக்கிறேன். பிரைஸ் காட். 5:7 நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, பால் சொல்ற, you did run well, who did hinder you? உங்களை தடை செய்தவன் யார்? உங்க ஓட்டத்துக்கு குறுக்கீடல் யாரால் வந்தது? ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம ஸ்ட்ரைட்டா தொடர்ந்து ஓடணும். தொடர்ந்து ஓடி பவுலை போல ஓட்டத்தை முடித்தாச்சுன்னா, ஆண்டவர் இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் என்ன செய்யப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நாம பொதுவாக எங்க அதிகமாக பயன்படுத்துகிறான்னு சொன்னால், ஸ்தோத்திரம், ஒருவருடைய ஓட்டம் முடிகிற அந்த வீட்டில் தான் இந்த வசனத்தை அறிவிப்பார்கள். ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம். அதாவது பந்தய சாலையில் ஓடக்கூடியவர்கள் எல்லாருமே வெற்றி பெற்றவர்கள் அழிவுக்குரிய கிரீடத்தை பெறுகிறார்கள். அழிவுக்குரிய கிரீடம் என்றால் அந்த நாட்களில்
ஒலிம்பிக் கேம்ஸ்ல வெற்றி பெற்றவர்களுக்கு காட்டு ஒலிவு மர இலையினால் செய்யப்பட்ட இந்த நாட்களை போல பெரிய கிரீடங்கள் அல்ல, இலையினால் செய்யப்பட்ட ஒரு கனத்துக்குரிய கிரீடத்தை வைப்பார்கள். அந்த வெற்றி பெற்றவர்களுக்கு சில அந்த தேசத்துக்குரிய சில சலுகைகள், ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். அவர்கள் தலைமேல் சூட்டப்படக்கூடிய கிரீடங்கள் அழிவுக்குரிய சீக்கிரத்தில் வாடி போகும். ஆனால் கிறிஸ்துவாகிய ஆண்டவர் அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை ஓட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு என்ன செய்வாரு? அழிவில்லாத கிரீடத்தை நாம் பெரும்படிக்கு ஓடுகிறோம் என்று சொல்லப்படுகிற ஆகினால பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். தடைகள் சாத்தானால் வரலாம், சில மனுஷர்களால் வரலாம், ஸ்தோத்திரம், சில துர்போதனைகளால் வரலாம். எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க நின்று விடக்கூடாது, தொடர்ந்து ஓடணும். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.